2023 மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் கள்ளச்சாராயத்தினால் கேட்ட அழுகுரல் அரசின் மனதை தொட்டிருந்தால், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் 2024 ஜூன் 18ஆம் தேதி மரண ஓலம் கேட்டிருக்காது. 67 பேரின் உயிரை கள்ளச்சாராயம் பலி வாங்கி இருக்காது. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய நிலை வந்திருக்காது. தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் அதிக உயிர்கள் பறிபோனது என்பது இந்த கள்ளக்குறிச்சியில்தான் என்ற நிலை ஏற்பட்டிருக்காது. கொடுமை என்னவென்றால், கள்ளச்சாராயம் குடித்ததால் 5 பேர் இறந்து விட்டனர் என்ற செய்தி வந்த நிலையில் அதை முதலில் மறுத்தார் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார். ஆரம்பத்திலேயே உஷாராக செயல்பட்டிருந்தால் மீதம் உள்ள உயிர்களையாவது காப்பாற்றியிருக்கலாம். எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கடுமையான விமர்சனங்கள் வந்தபின்தான் அரசாங்கம் விழித்தது. கலெக்டர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். மக்களின் வாயை அடைக்க கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா 10 லட்சமும், மருத்துவ சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கினார் ஸ்டாலின். கள்ளச்சாராயம் குடித்ததை நியாயப்படுத்தும் விதமாக கிக் வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயம் குடிக்கிறார்கள். உழைப்பவர்களின் அசதியை போக்க அவர்களுக்கு மது தேவைப்படுகிறது. அரசு மதுவில் கிக் இல்லை. அரசின் மதுபானம் சாஃப்ட் ட்ரிங்க் போல அவர்களுக்கு தெரிவதால் கள்ளச்சாராயம் நாடி செல்கிறார்கள் என்றார் திமுக அமைச்சர் துரைமுருகன். 2023 மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் கள்ளச்சாராய மரணங்கள் நேர்ந்தபோது குற்றவாளிகளை கடுமையான தண்டனைக்குள்ளாக்காமல் கள்ளச்சாராயம் குடிப்பவர்களை ஆதரிக்கும் விதமாக 10 லட்சம் 50,000 என்று நிவாரணத் தொகை வழங்கி தவறு செய்தார்கள். அதையே மீண்டும் கள்ளக்குறிச்சியிலும் செய்தார்கள். கள்ளச்சாராயம் அருந்துவது சட்டவிரோதம் என்ற நிலையில் அவர்களுக்கு எப்படி முதல்வர் பொது நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கலாம் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்ப, கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு தரவில்லை, அவர்களின் குடும்பத்திற்குத்தான் தருகிறோம் என்று நியாயப்படுத்தினார் மா. சுப்பிரமணியன். ஆக கள்ளச்சாராயம் குடித்தால் கோடீஸ்வரனாக ஆகலாம் என்பதை சொல்லாமல் சொன்னது திராவிட மாடல் அரசு. ஜூன் 21ஆம் நாள் 2024 அன்று இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, அவரின் சகோதரர் தாமோதரன் ஆகியோரை கைது செய்தனர் காவல்துறையினர். கைதுக்கு பின் வெளிவந்த தகவல்கள் தமிழகத்தையே அதிர வைக்கும் ரகம். 25 ஆண்டுகளாக அதே பகுதியில் கள்ளச்சாராயத்தை விற்று வந்துள்ளார் கண்ணுக்குட்டி. அவரிடம் 24/7 கள்ளச்சாராயம் கிடைக்கும் என்று ஊர் மக்கள் கூறினர். அது மட்டுமில்லாமல் அவர் மேல் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்தது. இதைவிட கொடுமை என்னவென்றால், கள்ளச்சாராயம் காட்சியவன் இடத்திற்கு 300 மீட்டர் தூரத்திலேயே காவல் நிலையம் இருப்பதுதான். சட்டவிரோத தொழிலில் கொடிகட்டி பறந்த நபர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் ஏன் விட்டு வைத்தனர் என்பது இறைவனுக்கே வெளிச்சம். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமா? டாஸ்மாக் சரக்கை அருந்துங்கள், பாதுகாப்பானது என்று டாஸ்மாகிற்கு விளம்பரம் தந்தார் அப்போதைய சேலம் கலெக்டர். மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் நிவாரண தொகை வழங்கும் பட்டியலில் காய்ச்சியவன் பெயரும் இடம்பெற கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் சுதாரித்து தவிர்த்துள்ளார்கள். இந்த 2 சம்பவங்களிலுமே குற்றவாளி ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் என்ற புகாரும் எழுந்தது. இன்றைய தேதி வரை தமிழகத்தையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி மரணங்களுக்காக அங்கு சென்று பார்வையிட ஏனோ முதல்வருக்கு மனம் வரவில்லை. நீதிமன்றமே தானாக முன்வந்து வழக்கை எடுத்து கல்வராயன் மலைப்பகுதிகளை பார்வையிட முதல்வர் சென்றால் ஏதேனும் நன்மை ஏற்படும் என அறிவுறுத்தியும் செல்லவில்லை நம் முதல்வர்.
அப்படியென்றால் மக்கள் நலன் என்று பேசுவதெல்லாம் தமிழன் காதில் பூசுற்றும் வேலையா முதல்வரே? இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகம் என்று அதிமுக ஆட்சியில் பொங்கிய அக்கா கனிமொழியும் செல்லவில்லையே. மதுவிற்கு தமிழக மக்களை அடிமையாக்கி பெண்களின் நிம்மதியை தட்டி பறித்து கள்ளச்சாராயம் என்ற அரக்கனையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு உயிர்களை பலிவாங்கி குடும்பங்களை அனாதரவாக தவிக்கவிடும் திராவிட மாடல் மீண்டும் தமிழனை ஆள வேண்டுமா? தமிழா, இனியாவது விழிப்பாயா?